வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம நத்திங் பட் எனிதிங் பட் இந்த ரெண்டு ஃப்ரேசஸ் பத்தி பார்க்க போறோம். கூடவே எவ்ரிதிங் பட் த கிச்சன் சிங்க் அப்படின்ற ஒரு இடியம் பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். நத்திங் பட்ன்ற இந்த ஃப்ரேஸ நிறைய பேரு எதையாவது டிஃபைன் பண்ண சொன்னா உடனே இட் இஸ் நத்திங் பட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வாட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே எலக்ட்ரானிக்ஸ் இஸ் நத்திங் பட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உண்மையிலேயே இந்த நத்திங் பட்டை நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்த பத்தி பேசுறப்போ சோ அதுல இருக்கிற நெகட்டிவ் ஆஸ்பெக்ட ஹைலைட் பண்ணி எம்பசைஸ் பண்றதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரேரா பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட எம்பசைஸ் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு சீரீஸ் வாட்ச் பண்றீங்க. இந்த சீரியலா இது ஒரு குப்பை, இதுல ஒரு நல்ல விஷயம் கூட இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு திஸ் சீரீஸ் இஸ் நத்திங் பட் ஜங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல பட்டுங்கிற இந்த வார்த்தையை நீங்க எக்ஸப்ட்ங்கிற வார்த்தையால ரீப்ளேஸ் பண்ணி பாத்தீங்களான்னா ரொம்ப ஈஸியா புரியும். திஸ் சீரீஸ் இஸ் நத்திங் எக்ஸப்ட் ஜங்க். இது ஒரு குப்பை, அது தவிர இதுல வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு. இப்போ ஒரு பொண்ணு இருப்பா, அவ எதுக்கு அடுத்தாலும் அழுகுறான்னா நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கு அழுகுறதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது, நீ அழுகுறதை தவிர வேற எதுவும் செய்ய மாட்ட, இப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? பொதுவா நம்ம இந்த நத்திங் பட் பக்கத்துல ஒரு நவுன் இல்லைன்னா நவுன் ஃப்ரேஸ நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அழுகுறதை தவிர வேற எதுவும் செய்ய மாட்டா, she does nothing but crying. இதுக்கு என்ன அர்த்தம்? she does nothing except crying. அழுவதை தவிர வேற எதுவும் செய்ய மாட்டா. அதே மாதிரி she knows nothing but crying அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட ஹைலைட் பண்ணி சொல்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நீங்க ஒருத்தவங்களை பத்தி பேசணும் அப்படிங்கிறப்போ, இப்போ வாணிங்கிறவங்களை பத்தி பேசுறப்போ அவங்கள பத்தி சொல்றதுக்கு நல்ல விஷயங்களை தவிர வேற எதுவுமே இல்லை, எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்ல போறோம். So I have nothing but good things to say about Vani. I have nothing except good things. அதுதான் நாம I have nothing but good things to say about Vani அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ ஸ்போர்ட்ஸ் காலம்ஸ் தவிர வேற எதையும் படிக்க மாட்டேன். So I read nothing except sports columns. இதைதான் நாம I read nothing but sports columns in the newspaper. I read nothing but sports columns in the newspaper அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்க போற phrase anything but. இந்த anything but அப்படியே nothing butக்கு ஆப்போசிட். இந்த anything but பக்கத்துல யூஸ்வலா நம்ம adjective இல்லைன்னா சம்டைம்ஸ் noun இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இப்போ anything but பக்கத்துல வருது இல்லையா, ஒரு நவுனோ இல்லை ஒரு அட்ஜெக்டிவோ, அது கிடையாது, அது சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த anything but அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், she is anything but friendly அப்படின்னு சொன்னா she is not at all friendlyன்னு அர்த்தம். she is anything except friendly. except friendlyன்னு அர்த்தம், friendliness மட்டும் அவள்கிட்ட இல்லவே இல்லை. she is not at all friendly. இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இது நமக்கு புதுசா என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, this problem is not at all new. இதை நம்ம நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். this problem is not at all new. இதைதான் நாம this problem is anything but new. this problem is anything but new அப்படின்னு நம்ம சொல்றோம். so anything but பக்கத்துல வர்றது it is not at all the case அப்படின்னு சொல்ற மாதிரிதான். அதே மாதிரி நான் நியூஸ் பேப்பர்ல பாலிடிக்ஸை தவிர வேற எதை வேணா படிப்பேன், பாலிடிக்ஸை மட்டும் படிக்க மாட்டேன். so I read anything but politics. I read anything except politics. அதுதான் நாம I read anything but politics சொல்றோம். எதையாவது ஒண்ணு கேட்டா இதை தவிர நான் வேற எதை வேணா கொடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ வேற எதையும் கொடுப்பேன் அப்படின்னா இதை கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சோ அதுதான் நம்ம இந்த பட் பக்கத்துல வர்றது இட் இஸ் நாட் அட் ஆல் த கேஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. சோ இந்த பட் பக்கத்துல வர்றதா கண்டிப்பா நான் கொடுக்க மாட்டேன். சோ I can give you anything but this. I can give you anything but this. இப்போ நாம everything but the kitchen sinkன்ற இடியம்க்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். சில பேர் எங்கேயாவது கிளம்பினா நிறைய திங்ஸ் தேவையோ தேவையிலையோ எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு போவாங்க இல்லையா. அந்த மாதிரி இடங்கள்ல இதை நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். இப்போ போறது என்னமோ 4 நாள் ட்ரிப்பு, அதுக்கே இவ்வளவு திங்ஸை பேக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இட் இஸ் ஒன்லி a 4 days trip but you have packed everything but the kitchen sink. வீட்டுல இருக்கிற கிச்சன் சிங்கை தவிர எல்லாத்தையும் நீ பேக் பண்ணிட்ட, அவ்வளவு திங்ஸை நீ பேக் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம எப்படி சொல்றோம். நம்ம யூஸ்வலா தமிழ்ல கிச்சன் சிங்கை தவிர அப்படிலாம் நம்ம சொல்றது இல்லை, பட் இங்கிலீஷ்ல இந்த ஃப்ரேஸ்க்கு இதான் அர்த்தம். So it is only a 4 days trip but you have packed everything but the kitchen sink. அவ லாஸ்ட் டைம் வந்தப்போ நிறைய திங்ஸ் கொண்டு வந்தா.
தேவையே இல்ல அவ்வளோத்த பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. During her last visit, she brought everything but the kitchen sink. During her last visit, she brought everything but the kitchen sink. சோ வீட்டுக்குள்ள திருடங்க போனாங்க, அந்த வீட்டுல இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஹைலைட் பண்ணி சொல்ல போறோம். எம்பசைஸ் பண்ணி நிறையதை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம the thieves took everything but the kitchen sink. The thieves took everything but the kitchen sink அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த வீடியோல நாம anything but, nothing but and everything but the kitchen sink இந்த மாதிரி phrases எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.